ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். எல்லாரும் பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். நிறைய பேர் குலதெய்வ கோயில் போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நேச்சரா ஓப்பன்ல அவுட்டோர் ஷூட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இயற்கையோட சேர்ந்து இருக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கும் பிடிச்சுன்னா இயற்கை அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இயற்கையில இருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு துளி ஒரு மண்ணு தான். அந்த கடவுளே முடிவு பண்ணது. ஸோ எனக்கு எல்லாம் தோணும்போது என்னடா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரூம்குள்ள உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறோமேன்னு தோணும். எனக்கு இப்போ ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. தெரிஞ்சவங்களோட கெஸ்ட் ஹவுஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். சரி, ஓகே, கூப்பிட்டாங்க. சரி, ஒரு தடவை ஷூட் பண்ணிடலாம். நம்ம மக்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக ஓப்பனாக நேச்சுரலாக பேசலாம். நான் நேச்சுரலாக தான் பேசுவேன், பட் நேச்சரோட சேர்ந்து பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். கொஞ்சம் சைடில் ரோட்ஸ் ஹைவே இருக்குது, அதனால சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மைக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோம் ஓப்பனா ஃப்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ துறை மட்டும் இல்லை, கிரிப்டோ துறையை சார்ந்து இருக்க விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா? இந்த டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களில் நான் அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்ன உங்களில் நான்? உங்களில் நான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து 1% உங்கள் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் காரணமாக இருக்கேன்னா நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன், கரெக்டுங்களா? அப்போ உங்களில் நான் வந்துட்டேன். ஏதோ ஒரு விஷயத்துல, எங்கேயோ ஒரு விஷயத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் சந்தோஷப்படணும். அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தரோட லைஃப்ல போய் இம்பேக்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், நல்ல விஷயத்துக்கு நீங்க காரணமா இருக்கணும், அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதைத்தான் நான் வந்து உங்களில் நான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது ஏன் அப்படி, இதுக்கும் கிரிப்டோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ வந்து மக்கள் இல்லாம கிரிப்டோ இல்லை சார், இல்லை மேடம். ஸோ ஒரு கிரிப்டோ துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்டோக்கு வேல்யூ எப்போ வருதுன்னா, அந்த கிரிப்டோவை வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸோ இல்லை அது வந்து ஒரு மக்கள் யூஸ் பண்ணும்போது, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு 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 ஹெல்த் கேரு இல்லை ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது தான் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மேலே தான் கரன்சி உருவாகுது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மக்கள். அது மக்கள்னா இப்போ நீங்களும் நானும், நடுவில் யாருமே கிடையாது, மிடில்மேன் யாருமே கிடையாது, ஓகேங்களா? அதுதான் அந்த கிரிப்டோ துறையோட ஸ்பெஷாலிட்டி, பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ கிரிப்டோ துறையில வந்து மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. சரி, கிரிப்டோ உங்களை தேடி வருதா, நீங்க கிரிப்டோவை தேடி போறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன கேட்டா, நான் கிரிப்டோ தேடி படிக்க போனேன், பட் ஆனா கிரிப்டோ என்னை தேடி வந்துருச்சு இப்போ எனக்குள்ள, கரெக்டுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் பல ஜெர்னி இருக்கும். ஏன் கிரிப்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ தாங்க ஃபியூச்சர். இப்போ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாய். ஏன் துபாய் வந்து இவ்வளோ கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன் அவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க தான் ஃபியூச்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு மாற்றணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பெரிய ஏர்போர்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகிறதுக்கு உங்களுக்கு நடுவில் ஃப்ளைட்டை இறக்கணும் நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு. அது இறக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட். அதனால தான் பேர் மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ளைட்டை இறக்கி ரீஃபியூல் பண்ணி அங்கேருந்து போகிறாங்க. அப்போது துபாய் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டை மட்டும் இறக்குறீங்க, உங்கள் மக்களையும் இறக்குங்க, உங்கள் ஆஃபீஸஸும் இறக்குங்க, நான் அழகான பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறேன், நான் அழகழகான எல்லாத்தையும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன், இதை ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி தான் அந்த கிரிப்டோவை அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஃபியூச்சரில் வந்து கிரிப்டோ இருக்கும்னு பல பேர், பல ஷேக்ஸ்லாம் வந்து மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அப்போது துபாய் வந்து கிரிப்டோ சார்ந்து போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க பிளானிங் அப்படிதான். ஸோ இப்போ பாருங்க, கிரிப்டோ துறையில பாருங்க, எதனால எப்படி துபாய் வந்து டாப்ல வருது. இப்போ நீங்க என்னோட புக் ஒன்று பார்த்துருக்கலாம், ஏன் பெல்டெக்ஸ்னு சொல்லிட்டு. அது பேக்ரவுண்டில் கூட நான் வந்து துபாய் புர்ஜ் கலிஃபா அவரோட ஃபோட்டோ போட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இந்த துபாய் புர்ஜ் கலிஃபா ஃபோட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா துபாய் இஸ் கன்சிடர் டு பி, துபாய் தான் வந்து ஃபியூச்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, ஓகேங்களா? ஸோ அதை நான் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபியூச்சர் கேபிட்டலில் ஒரு ப்ரைவசி காயின் நல்ல தாக்கு பிடிச்சி பவர்ஃபுல்லாக கெத்தாக நிற்கும்னா அது பெல்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி, அதை இன்னைக்கு நான் அன்னைக்கு ஃபியூச்சரை கணிச்சு நான் இப்போ அந்த புக்கு கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு பின்னாடி இருந்த சிந்தனை, அந்த புக்கோட கவர். சரி, ஓகே, இப்போ நம்ம திருப்பி வந்துடலாம் டாபிக் உள்ள. ஸோ கிரிப்டோ அண்ட் பீப்புள், மக்கள் அண்ட் கிரிப்டோ, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரி, கிரிப்டோவை வந்து நம்ம கற்றுக்கலாம் நாலேஜ் வச்சு. நான் கோர்சஸ் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்பர்ட்லேருந்து கேட்டுக்கலாம், ட்ரைனிங் போய்க்கலாம். ஆனால் அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க,
அந்த மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லேயும் ட்ரைனிங் கொடுக்கல, வீட்டில் சில அப்பா அம்மா கொடுப்பாங்க, பட் ரியல் வேர்ல்டு மக்கள் ரொம்ப வேற. கரெக்டுங்களா? ஸோ கிரிப்டோ துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய பழைய வீடியோ சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் இருக்குது, இது இருக்குது, மைனிங் இருக்குது, ஸ்டேக்கிங் இருக்குது, லெண்டிங் இருக்குது, ரெஃபரல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க. சரி சார், உங்களில் நான் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கும் கிரிப்டோக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரை நாடி போகிறீங்க, ஒருத்தர் பார்க்கணுன்னு போகிறீங்க, உங்ககிட்ட சேர்ந்த கிரிப்டோ இன்னொருத்தருக்கு நீங்கள் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்க்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த கிரிப்டோ துறையை நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெனுவினாக ரொம்ப ட்ரஸ்ட் வர்தியாக உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல யூ ஹாவ் டு பி இன் த பெஸ்ட் ஃபார்மேட். உங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இருக்கணும். அதாவது பெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெல்த், பெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச், பெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், பெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், பெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்போது நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட கிரிப்டோ இன்னொருத்திட்ட போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்துறது தான். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நாடி இன்னொருத்தவங்க வருவாங்க. நீங்கள் போய் தேட வேண்டாம். நீங்கள் கிரிப்டோ எடுத்துகிட்டு போக வேண்டாம், அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதுதான் இந்த உங்களில் நான் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கலாம், ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ப்ரோக்ராம்னு சொல்லிக்கலாம். இதை வந்து இன்னைக்கு 18ஆம் தேதி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. பட் வித்தின் 3-4 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்டை நான் உள்ள தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த உங்களில் நான் அப்படின்ற இந்த மக்களோட டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6 ஸ்டெப் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் 2020 கோவிட் டைமில் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் மும்பையில் அட்டன் பண்ணியிருக்கேன். இதே ப்ரோக்ராம் தான் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைஃப் கோச்சிங் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ரித்திக் ரோஷன், எல்லாருக்கும் ரித்திக் ரோஷன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸர், ஓகேங்களா, ஆக்டரை விட டான்ஸர். ஸோ ரித்திக் ரோஷனுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அவரோட பேர் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரோட கூட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால நான் பெருமையாக எடுக்க முடியும். ரித்திக் ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார் முன்னாடி, அந்த ஆக்டர். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் லைஃப் கோச்சிங் செஷன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவரோட உள்ளக்குள்ள ஏன் அப்படி திக்கி திக்கி பேசுகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது அவர் வந்து பழைய அவரோட அந்த காலத்து சைல்டுஹுட், சின்ன குழந்தை சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது அவர் கண்முடி நடந்திருக்கு, அதுக்கு அவர் தான் காரணம்னு தன்னைத்தானியே பழி சுமத்திக்கிட்டு ரொம்ப நாளாக வாழ்ந்திருக்கும் போது அவரால் சில விஷயங்கள் பேச முடியாமல் திக்குச்சு, பயத்தில் திக்கு வரப்போ அந்த கில்ட்டி ஃபீலிங்கில். அப்போது இந்த கோச்சிங் மூலயமா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சு, இந்த ப்ரோக்ராம் வந்து எது பேஸ் பண்ணி ப்ரோக்ராம்னா NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி அவரோட சைல்டுஹுட்டில் ரீவிசிட் பண்ணி, அவரோட நினைவுகளில் நம்ம ரீவிசிட் பண்ணி அங்கே போய் அவரை கரெக்ஷன் பண்ணி, அப்புறம் அவரை வந்து நீங்கள் இந்த இந்த தப்புக்கு, இந்த நடந்த தப்புக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு அவர் தானாக அக்செப்ட் பண்ணி, அப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் அவர் எப்போ அவர் மனசும் நினைவும் ஒத்துக்குச்சோ அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து அவர் அந்த திக்கு வாய் போய் இன்னைக்கு பாட்டே பாடுறாருங்க. எல்லாருக்கும் தெரியும் ரித்திக் ரோஷன் டான்ஸ் மட்டும்தான் ஆடுவாருன்னு, இல்லைங்க, அவர் பாட்டே பாடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு பெரிய ஆக்டரையே, ஒரு டான்ஸரையே ஒரு மாற்றக்கூடிய பவர்ஃபுல்லான ப்ரோக்ராம் என் கையில் வச்சுருக்கேன்னா உங்களில் நான்ற ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணும்போது 90 நாள் 90 டேஸ் இருந்தது. வாரம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், வீக்கெண்டில் மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்குது ப்ரோக்ராம். ஸோ இதை நம்ம முதல்ல ஆன்லைனில் லான்ச் பண்ணிட்டு அப்புறம் ஃபிசிக்கலாக நம்ம ஊரில் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து உங்களில் நான் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கிரிப்டோ துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி 4 பேர்கிட்ட பேசணும், எப்படி சில பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணாமல் பதில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் வந்து கோவத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது, ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். சில பேர் வந்து அவங்கள தவறாக கைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ சில பேர் பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த எரிச்சலில் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம புரியுது உங்களோட கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணாம நம்மளும் கோவப்படாம பதில் சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்கில்லுங்க. இதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப வேணும். அப்புறம் பல பேர் வந்து இந்த பிஸ்னஸ் மாரி பண்ணிட்டு பிஸ்னஸ வந்து ஒரு ரெஃபரல் மாரி பிஸ்னஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ கிளியரா சொல்லணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அவங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம், அத நான் கிரிப்டோ வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த மாரி நீங்க கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புட்டு புட்டு வச்சீங்கன்னா, அது அவங்களுக்கு ஆப்ஷன் குடுங்க. நீங்க எப்பவுமே வற்புறுத்தாதீங்க யாரையுமே. ஆப்ஷன் குடுங்க. ஃபாலோ பண்றது வேற, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்து கேள்வி கேட்கறது வேற. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாரி நெறையா அ ஸ்கில்ஸ், நெறையா அ விஷயங்கள் நான் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னும் பிளான்ல இல்ல. பட் இப்போ தான் பிளான்ல கொண்டு வரப்போறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம கூட எப்படி நானும் நீங்களும் பேசிக்கிற மாரி ஒரு சின்ன வீடியோ தான். பட்டு இத நம்ம அடுத்து நீங்கலாம் உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஒரு பாசிட்டிவா ஃபீட்பேக் குடுத்து, "சார் இத நம்ம ப்ரோகிராம் லான்ச் பண்ணலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு." அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா, சாட் பாக்ஸ்ல, கமெண்ட் செக்ஷன்ல, நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இத டீட்டெயில்டா நம்ம இந்த ப்ரோகிராம்க்குள்ள எப்படி நம்மள பெஸ்ட்டா மாத்திக்கிறது, எப்படி நம்ம வந்து அடுத்த அடுத்த துறைய தாண்டி அடுத்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி நம்ம பெட்டரா ஆக்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. ஆ இதுக்கான ஒரு என்னோட கம்யூனிட்டி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மெம்பர்ஸ் வந்து இதுக்குன்னே தனியா நம்ம லைஃப் கோச்சிங் குரூப்ல இருக்காங்க. உங்களில் நான் அப்படின்ற குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப் அதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன். நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்கள நீங்கள் படுத்துறதுக்கான முயற்சிய மட்டுமே இந்த ப்ரோகிராம். நான் சொல்லிட்டேன். கிரிப்டோ வந்து நாலேட்ஜு, ட்ரெய்னிங்கு அது ஒரு பக்கம். உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களோட கேரக்டர், உங்களோட அப்ரோச், உங்களோட பேசுற ஸ்கில்லு, உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஸோ 2த்துக்கும் நம்ம டிஃபரெண்ட்டா அப்ரோச் பண்ணணும். அப்பதான் நம்ம 2ம் சேர்ந்தா தான் கடவுள் பாதி, மிருகம் பாதி, 2ம் அந்த மாரி இது பாதி நம்ம சேரும்போது, நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு இமேஜா மாறுறோம். அதுதான் மக்களுக்கு இன்னைக்கு தேவை. அப்போதான் அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் உங்கள சுத்தி இருக்க மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றத நான் வந்து ஓப்பனா நேச்சுரலா பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணுங்க நெறைய பேர்கிட்ட. யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தோணுது, இல்ல இவங்களுக்கு அ இந்த மாரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட குரூப்போட கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்க ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஜூம் மீட்டிங்ஸ்ல நாங்க வந்து நைட்டு கனெக்ட் பண்றோம். பேசுறோம். எக்ஸ்பிரஸ் பண்றோம். வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறோம். ஸோ கதை ல கதை சுருக்கம் பண்றோம். கதை அ ஸ்டோரி டெல்லிங் பண்றோம். நெறைய கதை எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி சொல்லி நான் உங்களுக்கு நெறைய புரிய வைக்கிறேன். என்னோட லைஃப்ல நடந்தது, உங்களோட லைஃப்ல நடந்தது. சில சேலஞ்சஸ் நடந்தது. எப்படி அது தூக்கிட்டு வந்தீங்க? எப்படி அந்த இவ்ளோ தூக்கிட்டு எவ்ளோ பாரத்த தூக்கிட்டு நீ இவ்ளோ நாள் எப்படி கஷ்டப்பட்டுருந்தீங்க? எப்படி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு, எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு ஒரு இடம் நான் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க வரணும். நீங்க வந்து நம்ம எல்லாத்தையும் தெளிவா, அழகா, பொறுமையா பேசலாம். சரியா? ஸோ, அ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது. அ எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப பிளான்டு வீடியோலாம் இல்லைங்க. அப்படியே கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உட்காந்து நான் பாட்டுக்கு கேமரா போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்தாச்சு. ஆ இப்போ வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு 15 செகண்ட் உங்களில் நான் அப்படின்ற ஒரு டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறேன். நீங்க பார்த்து ரெடியா? ரெடினா ரெடி கமெண்ட் சொல்லுங்க. உங்களில் நான்.